புரகசயன சரணோ நாராயண ஹரிஓம் ஸ்ரீ நாராயண உலகளந்த மலத்துயக்களை தடவை உலகளந்த மலத்துயக்களை நலம் கொடுத்தனாத மனித மார்பா இதயம் ஓம் நமோ நாராயண உலகளந்த மலத்துயர்கள் இங்கிடவே உலகளந்த மலத்துயர்கள் இங்கிடவே நலம் கொடுத்தனாத மனித மார்பா இதயம் ஓம் நமோ நாராயண உலகசயன சரணம் ஓம் நமோ நாராயண உக்கிரம் முற்றிடும் மரக்கரை சக்கரம் வித்துடன் சந்தரித்திடும் ஓம் நமோ நாராயண உக்கிரம் முற்றிடும் மரக்கரை சக்கரம் வெற்றுடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயண உக்கிரம் முற்றிடும் அரக்கரை சக்கரம் உக்கிரம் முற்றிடும் அரக்கனை சக்கரம் முக்கிரம் குற்றிடும் மரக்கரை சங்கரம் வித்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயண புரகசயன சரணம் ஓம் நமோ நாராயண மமதார பாவன தேவத்தே ரச்சனமே உள்ள நாயகனே அச்சகூர் மமதார பாவன தேவத்தே ரச்சனமே உள்ள நாயகனே அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்த அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுந்த அச்சுதனே பச்சவி குந்த சுந்தல் பச்சவி குந்த சுந்தல் பச்சவி குந்த சுந்தல் உலகசயன சரணம் ஓம் நமோ நாராயண கருத்தில் கொண்டு கலகக்காரன் நாரதன் என்னும் பெயரை கொண்டான் அதிகாலைகள் எழுந்து இத்தேகர்மண்டஸ்தானங்களை பிடித்துக் கொண்டு சுருதியின் முயற்சி பண்ணி தூய மொழிப்புலவர்கள் நாமும் நன்றன் பெருமை என்றேத்தும் வெற்றி கண்டுடைய வாழ்த்திட வந்தேன் பரதகிய வானவியை பெண்சை பேரொழி கதிரை கருது நன்னை வணங்கிட வந்தேன் கதிர்கொள்வான் முகம்பாட்டி தீசற்று என்று பகவானை பிணிந்து மூலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு வணங்கி ஆகாய மார்க்கமாக இந்த மூலகம் வந்து கொண்டிருக்கிறேன். நமது திருவிழோ ஒரு நாளைக்கு ஒரு கலகமாவது செய்யப்பட்டால் எனது சமசாகப்பட்டது 1000 எடுத்துக்கொள்வாங்க. அப்பேற்பட்ட சாபத்தின்படி கலகம் எங்கே, கனகம் எங்கே என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விளைகளை கனகம் கிடைக்க வேண்டும் என்று பார்த்தால் யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கினால் எமது கழகம் இந்த இடத்திலே சிறப்பாக நடைபெறும் என்றால் கழகத்திற்கும் உலகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடியவன். நமசிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க.
இமை பொழுதும் எண்ணஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகின்ற அன்னிப்பன் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்ற கைலாசநாதனை திரு ஆலவாய வருமானை வணங்கி அவரோடு இணங்கி வழிதழுவோம் கழகத்திற்கு. ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் அஜித் பாண்டி தழிஞ்சி பாய்ஸ் கண்ண திறந்தா பாடுனா நீங்க பாடணுமா? சரி பாடுறேன் பாடு. கண்ண திறந்தா ஒழியில என்ற பாடலை பாடும்படி அன்பளிப்பு வண்டி பாடலை வேண்டி அன்பளிப்பு வழங்கிய புரிமைப்படுத்துவார்கள். அன்பளிப்பு வழங்கிய அன்பு சார் உள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். நன்றி. சாமி பாட்டு பாடாமலா பாடக்கூடாது. பாடுறேன், பாடுவேன், கண்டிப்பா பாடுவேன். ஆடுகின்றான் அடி திடையிலே, ஆடுகின்றான் அடி திடையிலே, பாட வந்தேன் எல்லையிலே, இங்கடும் ஆட சூடம் ஆட திருசடை மீனொரு கங்கையும் ஆட ஆடுகின்றான் அடி திடையிலே. உலகனும் மாபெரும் வேலையிட்டானதில் உயிர்கள் எல்லாம் ஆட வைத்தாதில் உயிர்கள் எல்லாம் ஆட வைத்தார். உலகனும் மாபெரும் வேலையிட்டானதில் உயிர்கள் எல்லாம் ஆட வைத்தார். அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே, அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே, அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அந்த அம்பலத்தரசன் ஆடுகின்றார். அந்த அம்பலத்தரசன் ஆடுகின்றார். ஆடுகின்றான் அடி திளையிலே. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை, தந்தையும் தாயும் அவனுக்கில்லை, தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அண்ணால் தொடங்கி இருந்தால் வரையில், அண்ணால் தொடங்கி இருந்தால் வரையில், அண்ணால் தொடங்கி இருந்தால் வரையில் அவன் நம்பியதுமே நடப்பதில்லை, அந்த இவன் நம்பியதுமே நடப்பதில்லை. ஆடுகின்றான் அடி திளையிலே. வீட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டான் அவள், பெரும்படி தனையும் தாங்கிக் கொண்டான் அவள், பெரும்படி தனையும் ஆட வைத்தாள். வீட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டான் அவள், பெரும்படி தனையும் தாங்கிக் கொண்டாள். மண்ணை படைத்தவள் மண் சுமந்தாள், படைத்தவள் மண் சுமந்தாள். மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ, அது மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ. ஆடுகின்றான் அடி திளையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. இங்கடும் ஆட சூடமும் ஆட திருச்சண்டை மீனொரு கங்கையும் ஆட ஆடுகின்றான் அடி திளையிலே. அவருடைய செவியன் விடையேறிய தூபன் நதி சூடி காலுடைய சுடலை புடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏழுடைய மலரான்
உன்னை நான் மணிந்தேத்த அருள் செய்த பீருடைய பிரமாபரமே விமானிபன் என்று வாழ்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அந்த கைலாசநாதனை திரு ஆலவாய பெருமானை வணங்கிவிட்ட போதிலும் கூட பெருமையாரிடம் இடத்தை பார்க்கின்றவர்களை வர்ணிக்க வேண்டும் என்றாவா இருந்தாலும் கூட எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாக நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கும் என்று பாரதத்திலே கீதாபதேசம் செய்தார். எப்படி மாற்றம் பிறந்தாவன் எப்படி என்று பார்த்தால் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வே மானிடரான்பா மரண பெய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்திரதமும் ஒன்று நீ விட்டு விட்டாடும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள் என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணல் மனது கல்மனதென்றோ காண்டீவும் நழுவவிட்ட காண்டீவும் நழுவவிட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கருணல் சொல்பவன் கருணல் துணிந்து நில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றடும் தூற்றுவார் தூற்றடும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனை காட்டினார் கண்ணனை தாக்கினார் கண்ணனே கொலை செய்கின்றார் காந்தீபமெடுக நில் கைவன்மை எழுக இக்கலமெல்லாம் சிவக்க வாழ பரித்ராணாய சாதுனாம் வனாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்சாவனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.
வல்லவள் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதல்பது வல்லவள் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா. திருச்சி மாநகராட்சி மணப்பாறையை சேர்ந்த மலைக்கண்ணன் அன்புள்ளத்தின் சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பு வழங்கி அன்பளிப்பு வழங்கிய அன்பு நார்வர்களுக்கு சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கடந்த வணக்கம். நன்றி நன்றி. பெருமையாரிடம் பார்க்கின்ற வழியில் வர்ணிக்க வேண்டும் என்ற அவா இருந்தாலும் கூட பண்ண மலர்கள் வெளிந்தோடு நீர் ஓடை பாடும்போது மட்டும் ஓட காண்பது ஓமனர் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் வாட காண்பது மின்னார் மருங்கு வருந்த காண்பது சூழலை சங்கு போட காண்பது பூமி இருபத்து புனவு காண்பது கங்கணி கொத்து தேட காண்பது நல்லரும் கருத்து திருக்குற்றால நல்லாறுகள் என்ற குற்றால குரவஞ்சியை பார்க்கின்ற வழிகளை வர்ணிக்க வேண்டும் என்ற அவா இருந்தாலும் கூட உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசுல எல்லாமன்னா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே ஒளிகிற உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசுல எல்லாமன்னா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. உன்னை நினைச்சு வாழ்ந்தனே
கண்ணா ஏழையா நம்ம காதலுக்கு யாரு ஒரு சொல்லையா தெரிந்தா ஒளியிலே அழகெடுத்தா நடவனே காதல் வந்தது முன்னாலே கவட வந்தது பின்னாலே காதல் வந்தது முன்னாலே கவல வந்தது பின்னாலே காதல் வந்தது முன்னாலே கவட வந்தது பின்னாலே ஜாதி மதம் பார்த்து நாம் பழகல அந்த சங்கதியோ நமக்கு ஒன்றும் தெரியல என்ன தெரிந்தா ஒளியிலே அழகெடுத்தா நடவனே ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன் ஊருக்கெல்லாம் கண்மணி ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்ட பாடுறே ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன் உனக்கு மட்டும் கேட்டா போது சக்தி என் உள்ள உனக்கு புரிஞ்சா போது ராசா என்ன தெரிந்தா ஒளியில நாளைக்கு தானடவல்ல ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே அவன் நான் கரண்டு மறைஞ்சு போச்சு ஆசையே இல்லாமன் நான் கரண்டு மறைஞ்சு போச்சு ஆசையே இல்லாமன் நான் கரண்டு மறைஞ்சு போச்சு ஆசையே சரி இப்போ வீட்டுக்கு போலாமா கை தட்டுங்க அப்புறம் என்ன? அதான் நான் பார்த்தேன் வீட்டுக்கு என்ன? போங்க வீட்டுக்கு போங்க கிளம்பிருங்க இருக்கக்கூடாது இதுக்கு மேலே இதுக்கு மேலே இங்கே இருந்தால் எறும்பு அடிச்சு போனோம் கிளம்புங்க மணி நேரம் ஒத்துக்காது சரி. அட முத்தப்பா முத்தப்பா கழகத்தை தேடி இந்த இடத்தை நாடி வந்திருக்கிறோம் சிறப்பான இடம் இடத்தை பார்க்கின்ற வேளையில் வர்ணிக்க வேண்டும் என்றாவா இருந்தாலும் கூட தோன்றின் புகழோடு தோன்றுக அக்கிறார் தோன்றலின் தோன்றாமை நன்று இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு வாசகம் இந்த உலகம் ரெண்டு பேரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் காலம் அழியும் வரை இந்த உலகம் அழிகிற வரை ரெண்டு பேரை பத்தின பேச்சு இருந்துகிட்டே இருக்கும் யார் அப்படின்னா ஒன்று நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர் மற்றொன்று எவன் கெட்டவனா இருக்கானோ அவனை நல்லதுன்னு ஒன்று இருக்கும் பொழுது கெட்டவன் ஒருத்தனை பத்தி பேசத்தானே செய்யறான் கண்டிப்பா சாமி இப்ப ராமன் ஒருத்தர் இருக்கும்போது ராவணனை பத்தி பேசுறோம் இருந்தபோது இரணியன் என்ற ஒருத்தர் இருந்தபோது நரசிங்கமூர்த்தியாக வந்தவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் கம்சன் ஒருத்தர் இருக்கும்போது கிருஷ்ணனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்படியாக நல்லவர்களை பத்தின பேச்சு இருக்கும் நல்லவர்களை பத்தி எப்படி பேசுவாங்க வாழ்ந்தா அவரை போல வாழணுப்பா அப்படின்னு கெட்டவனை பத்தி நம்மள மாதிரி வாழவே கூடாது அப்படிங்கிற ரெண்டு வகையான பேச்சு இருக்கும் வாழ்ந்தாலும் ஏசு தாழ்ந்தாலும் ஏசு ஏசு. ஏசு இல்ல இயேசும் அப்படின்னாங்க அப்படியாக வாழ்ந்து இந்த பூ உலகை விட்டு மறைந்து சென்றவர்கள் ஏராளம் எத்தனையோ பேர் நல்லவர்களாகவே வாழ்ந்து எல்லோருடைய மனதிலும் நல்லவர் அப்படிங்கிற ஒரு இடத்தை மட்டுமே பெற்று வாழ்வதுங்கிறது ரொம்ப அவ்வளவு சாதாரணம் இல்லை எப்படி எல்லாருக்கும் ஒருத்தர் நல்லவராக இருக்க முடியும் அப்படின்னா ஒருத்தர் நடிக்கணும் எல்லாருக்கும் நல்லவராக ஒருத்தர் இருக்காருன்னா கட்டாயம் நடிச்சுதான் ஆகணும் ஆனால் நடிக்காமல் நல்லவராகவே வாழ்ந்து ஒரு இறுதி சடங்கு ஊர்வலத்தில் இத்தனை பேர் கலந்துக்குவாங்களா அப்படின்னா அப்படின்னு பலரும் பார்த்து வியக்கத்தக்க ஒருவராக இந்த பூவுலகை விட்டு மறைந்து சென்றவர் கேப்டன் புரட்சி கலைஞர் அன்பு ஐயா விஜயகாந்த் அவர்கள். அவர் எங்க நடிகர் சங்கத்தினுடைய சென்னையில் இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். அன்றைய காலகட்டத்தில் கடனாக இருந்த சங்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ரொம்ப அவரை போல ஒரு நல்ல மனிதரை யாருமே ஒருத்தராவது சொல்லணும்ல அவரை பத்தி அவன் கெட்டவன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல. அவ்வளவு நல்லவெல்லாம் இல்லையா படத்துலயும் நல்லவர், மக்கள் மனசுலயும் நல்லவர். உண்மை அதுதான். அப்படியாக கருப்பு எம்ஜிஆர் என்று எல்லோராலும் போற்றப்பட்டவர் அன்பு ஐயா. ஒரு நல்ல
ஒரு கலைஞனல்ல, ஒரு கலைஞனாக மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு அரசியல்வாதியாகவும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதராக எல்லோராலும் கொண்டாடப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்று இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள் மீதும் அரசியல் பிரமுகர்கள் மீதும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒரு நல்ல மனிதனுக்கு கூடிய கூட்டம் அப்படின்னா அது அன்பு ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய அந்த இறுதிச் சடங்கு ஊர்வலத்தில் நடந்ததுதான். அந்த வகையிலே அன்பு ஐயாவை பற்றி பாட வேண்டும் என்று அன்பு கட்டளை, அவருக்காக அவரை நினைத்து அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. இந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பசுபுளிய போல குணம் படைச்ச மன்னவனே, ஆடி போன போதும் தேர் போன வீதி, வாரி வாரி தூக்கும் யாரு உனக்கு ஆதி, ஆது வைத்ததாலே நீ பயிரை காத்த நேரி, பயிரை காத்த போதும் நீ வாழுகின்ற நீதி, சாமி வந்து கேட்டிடுமா நீ பணியை தீர்த்திடுமா, இன்னும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? இந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த சின்னவனே, நெஞ்சமென்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாரு, துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதில்லை யாரு? இறங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு, போட்ட கோடு அதை திருத்த போவதாரு? எல்லாம் ஆறிடுமா தீப்பழியும் தீர்த்திடுமா, இன்னும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைத்த என்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த என்னவனே. கழகத்தை தேடி இடத்தை
வந்திருக்கிறோம் இடத்திலே கழகத்துக்கு ஏதுவாக ஏதேனும் ஒரு சத்தம் ஆளலும் குவியது குயிலா அல்லது குழலா குழல் எழுது யார் எழுது என்பத மக்கள் வேலை செய்யலாது என்று சொல்லி மீறி ஆளலும் ஆளலும் என்று பாடிய பெண்மணியின் சாரீரமே இப்படி இருந்தால் சரீரம் எப்படி இருக்கும் என்று பார்க்கக்கூடிய வேலைகளை இப்பேற்பட்ட சாரீர வளமை படைத்த பெண்மணியாலை வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தான் கொண்டது உண்டு பெண் கொண்டதில்லை அங்கம் தேவையானால் தங்கம் தேவையில்லை ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ ஒத்துழைக்க ஒத்துக்கோ விட வேண்டும் பச்சத்தை தொட வேண்டும் புச்சத்தை அதிகாலை தேவை சொல்லும் விட வேண்டும் கற்பத்தை தொட வேண்டும் புத்தத்தை அதிகாலை தேவை சொல்லும் ஒட்டகத்தை கட்டிக்கோ ஒட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் அது தர வேண்டும் வளர்காதல் இன்பம் உனக்கென நானும் எனக்கென நீயும் இல்லறம் தொடரட்டும் இனிதாக என்றும் வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் அது தர வேண்டும் வளர்காதல் இன்பம் பாய்க்காடு வயலும் சாத்தி மாமாவே நான் ஓயாம ஒன்று எண்ணி துரும்பான மாந்தான் வடக்காத போகும் காத்தே நாளொரு நாளே உனக்காக தூது விட்டு தினம் வாங்கி போனே நீங்காத ஆத்தாரோயாச்சு பூங்காத்தும் சிப்பாசூடாச்சு மரணால் வந்து கூட வேணும் பூமாலை போட வேணும் சிலு சிலு சிலுவென காத்து பக்கம் வரகது வரகது நாத்து பக்க வர வர உலகது நாத்து தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே அதிகாலை நீளவே அகங்கார சிலையே புது ராகம் நீ பாடிவார் இசை தேவன் இசையில் புது பாடல் தொடங்க இணையாடும் கவியே என் உயிரே வா. இளஞ்சோலை பூத்தவா இளஞ்சோலை பூத்ததா என்ன ஜாலும் போலும் ஒரு போரும் தாராய் இளவே
இருக்கலாம். காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. அண்ணே ஆறாரமா இருங்க, ஆறாரமா இருங்க. விரங்கமேடைகளில் நாரதராக நடிக்கும் நவரச நடிகர் அவர்களுக்கு மாலைக்கு பதிலாக 50 ரூபாய் கொடுத்து விட்டு ஒரு விளக்கம். ஹரிச்சந்திர நாடகத்தில் மயானத்தில் சந்திரமதி தேவர் மூவருக்கும் தெரியாத தாடி ஒரு புலையன் கண்ணுக்கு தெரிகிறதே என்று புலம்புகிறதை இதை விளக்கமாக நாரதர், முருகன், வள்ளியார் வேண்டுமானார் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். இப்படிக்கு வெள்ளப்பிச்சம்பட்டியை சேர்ந்த நான் பழனியப்பன் அன்பு திருலோச்சனன் மதிவதனின்னு 2 தம்பதிகள். ஒரு பேர் என்ன? திருலோச்சனன் பேரு, மதிவதனின்னு ஒரு பொம்பளை பிள்ளை. 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இருவருக்கும் திருமணம் ஆகிறது. எப்ப? பிறவியில திருமணமாகி அன்று இரவு முதலிரவு நடப்பதற்குள்ளாகவே திருலோச்சனுடைய உயிர் பிரிந்து விடுகிறது. மதிவதனிங்கிற பெண்ணு கணவன் இல்லாத இந்த உலகிலே நாம் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி நதியில போய் குதிச்சிடறான் உயிரை விட்டுறதுங்கிறதற்காக. அப்படி குதித்த பெண் கரை ஓரமாக ஒதுங்குகிறாள். அந்த நேரத்தில் முனிவர் அவர்களுடைய குலகுரு யாரு என்ன பண்ணாரு? நதி ஓரமாக ஒதுங்கி அந்த பெண்ணை நெத்தி நிறைய குங்குமம், அன்னைத்தான திருமணம் ஆயிருக்கு, நெத்தி நிறைய குங்குமம். அப்படியாக கரை ஒதுங்கிய பெண்ணை பார்த்த உடனே தீர்க்க சுமங்கலி இப்ப மாட்டார். அங்க புருஷன் செத்து போயிட்டார். இங்க என்ன ஆகுது? தீர்க்க சுமங்கலி பவன் எப்படி சொல்ல முடியும்? தீர்க்க சுமங்கலினா யார சொல்லுவான்? கணவன் உயிரோடு இருந்து நெற்றிகளை திலகம் இருக்கக்கூடிய ஒருத்தி தானே சொல்லுவான். திலகம் இருந்ததுனால தீர்க்க சுமங்கலி பவங்கிற வார்த்தையை விட்டுட்டார். அப்பத்தான் சொல்ற, ஐயா என்னுடைய கணவன் இறந்து விட்டாருங்கிறதுக்காகத்தான் நானே உயிரை விடணுங்கிறதுக்காக இந்த நதியில குதிச்சேன். ஆனா நீங்க என்னை பார்த்த தீர்க்க சுமங்கலி பவன் சொல்றீங்களே, அப்படின்னா முனி வாக்கு என்ன செய்யாது? மறுத்து போகாது. அது என்றைக்குமே தவறாக பிழை ஆகாது. சாதாரணப்பட்டவர் அவரு கொடுத்தார். என்னன்னு? இந்த பிறவியில் எவனை நீ திருமணம் செய்தாயோ அதே பிறவியிலே மீண்டும் அடுத்த பிறவியில அவனையே திருமணம் செய்வாய். இந்த பிறவிகளே கட்டிய இந்த தாலி அடுத்த பிறவியிலும் அவன் கண்ணுக்கு மட்டுமே தெரியும் அப்படிங்கிற மறுயுகத்துல. அதான் முதல் மறந்தது கிருத யுகத்துல. இந்த பிறவியிலே கட்டிய தாலி மறுபிறவியிலே அவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த தாலி அப்படியே இருக்கும் அப்படின்னு. அப்ப அதற்கு பிறகாக சந்திரவதி அப்படிங்கிற பெயரோடு பெண் பிறக்கிறார். ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியாக பிறக்கிறார் திருலோச்சனன். அப்படியாக பிறந்து சுயம்பரம் ஏற்பாடு பண்றாங்க. சுயம்பரத்துக்கு போறாரு. மன்னர்கள் பலர் கூடி இருக்கிறார்கள். கூடி இருக்கக்கூடிய இடத்துல பெண் வந்த உடனே பெண்ணை பார்த்து, ஏற்கனவே திருமணமானவளுக்கு மறுபடியும் எப்படி திருமணம் நடத்த முடியும் அப்படின்னு கேட்கிறார் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி. ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சா? அப்ப யாரு கண்ணுக்கும் தாலி தெரியல, உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுதா? அதுதான் முன்னார் கொடுத்த வாக்கு சரி ஒழித்தது. ஒரு பிறவிகளே தாங்கள் செய்தது, இந்த பிறவிகளும் கொடுத்த வாக்கின்படி கழுத்துல தாலி இருக்கு, இவதான் உன்னுடைய மனையால் இப்படி ஏற்று வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனாலதான் தேவாதி தேவர் இவருக்கும் தெரியாத தாலி ஹரிச்சந்திரனுடைய கண்ணுக்கு மட்டும் தெரியுது. அப்படின்னா அது முற்பிறவிகளே முனிவர் கொடுத்த வரம். சரியா? நன்றி. வருகிறார் வனக்காவலர். ரெண்டு வாட்டு படமா? பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்துட்டு பெரிய மாதுளங்கனியே நல்ல மலர் வண்ண குயிலே மரகத மணியே என் மயிலிட மயிலே மாறன் கணை போடும் வெளியே மாலை இதழில் பாடும் மொழியே மாறன் கணை போடும் வெளியே மாலை இதழில் பாடும் மொழியே மாதுளங்கனியே நல்ல மலர் வண்ண குயிலே மரகத மணியே என் மயிலிட மயிலே தங்க மலர் பாதம் வைரவி
கொண்டு ஆடும் மயிலே மாதுளங்கனிலே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயிலிட மயிலே உன்னிடத்தில் இத்தனை நாள் உள்வையொன்றை மறைத்ததுண்டு சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கொரு மனைவி உண்டு உன்னிடத்தில் இத்தனை நாள் உள்வையொன்றை மறைத்ததுண்டு சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கொரு மனைவி உண்டு கோபம் கொள்ளவே தாக்கிக் கொள்ளவே தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே பாடாத செம்மாங்கு நான் பாட வந்தேனே பாட்டோடு சேராத என் சோகம் தும்மேனே ஆலத்திருந்த மரமாச்சு செயலிருந்த நிலம் கொள்ளாத வயலாச்சு யாராலதா நடக்குது இது என்னாச்சு ஓராகத்தான் புரியுதா போனாச்சு பாடாத செம்மாறு நான் பாட வந்தேன் அவர் வர சொல்லுங்களேன், கூப்பிடுங்களேன். சிறந்த மங்கை இவள் என்ன முழங்கு என்பதால் அந்த மிகுந்த தேவர் துந்துவி முழங்க வந்த அந்த மிகுந்த தேவர் துந்துவி முழங்க வந்த வீரன் வணங்கும் எங்கள் கந்த சுவாமிக்கு தகுந்த தரணிருந்து தஜும்பு கொண்டு வந்த மங்கை இவள் என்ன முழங்கி பேசுந்தால் குடுமியான்மலை என்பதற்கு பேர் எப்படி வந்தது விளக்கம் கூறவும். பேர் ரெண்டு விதமா சொல்லப்படுது. குடுமியான்மலை அப்படிங்கிற ஊருக்கு பேர் என்னன்னு தெரியுமானே? குடுமியான்மலைக்கு உண்மையான பேர் என்ன? குடுமியான்மலைன்னு ஏன் பேர் வச்சுதான் கேட்டிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு குடுமியான்மலை. இந்த குடுமியான்மலைக்கு உண்மையான பேர் என்னன்னு தெரியுமா? பக்கத்து ஊருக்காரவங்களா இருந்துகிட்டு இந்த இருக்கு இருந்தாங்க எட்டி பார்த்தா தெரியும் குடுமியான்மலை. இந்த குடுமியான்மலைக்கு உண்மையான பேர் என்னன்னு தெரியாதுன்னா அப்படி தெரியாம இருக்க வாய்ப்பு சொல்லுங்க சொல்லுங்க சாமி. நீ மேலோகவாசி வரட்டும் காவலன் அண்ணே சொல்றேன், கண்டிப்பா கொஞ்ச நேரம் இருங்க, நான் வந்துட்டேன். நான் இவ்வளவு நேரம் என்னதுக்கே மேடையில் ஏறி வந்து கையை காட்டிட்டு போயிட்டாரு, இவ்வளவு மரியாதையா இருக்காது. போயிட்டு வந்து வரட்டும் காவலன், சந்தித்து பிறகு ஆக வேண்டியது பார்த்து